இதை கேட்டாலே உங்களுக்கு என்னடா இப்படிலாம் ஒரு கோயில் இருக்கான்னு தோணும். ஆமாங்க, கோயில் இருக்கா, கோயிலுக்கு எதிரிலே சுடுகாடுங்க. 24 மணி நேரமும் பணம் எரிஞ்சிட்டே இருக்கும். அதுவும் சாமிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பூட்டு போட்டிருக்காங்க. இந்த பேய்க்காண்டி அந்த இதெல்லாம் மந்திரிகம் பண்ணி அதை பூட்டி வைக்கிறது தான் அர்த்தமா. காலபைரவருக்கு எதிரிலே பார்த்தீங்கன்னா கீழேயே ஒரு சமாதி இருக்குது. இது பல தலைமுறையாக இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைன்னு நினைக்கிறாங்க. இது எரிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம வந்துட்டோம், அதை போய் பார்க்காம கிட்ட போய் பார்க்காம பயமாக இருந்தது. இந்த வீடியோவை நமக்காக வழங்குபவர்கள் ரீலோட் மென்ஸ்வேர் காட்டுமன்னார் கோயில். காட்டுமன்னார் கோயிலின் நம்பர் 1 ஆண்கள் ஆடையகம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ திருச்சிக்கு வந்திருக்கோங்க. திருச்சியில் உள்ள ஒரு விசித்திரமான கோயிலுக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். இது போல் கோயிலை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது, அப்படி ஒரு கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஹரிச்சந்திர மகாராஜாவையும் பைரவரையும் ஒன்றா தரிசிக்கலாம். இந்த கோயிலோட நடைமுறையே ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. இதை கேட்டாலே உங்களுக்கு என்னடா இப்படிலாம் ஒரு கோயில் இருக்கான்னு தோணும். ஆமாங்க, கோயில் இருக்கா, கோயிலுக்கு எதிரிலே சுடுகாடுங்க. 24 மணி நேரமும் பணம் எரிஞ்சிட்டே இருக்கும். அதுவும் சாமிக்கு முன்னாடியே கொஞ்சம் தூரத்திலே சுடுகாட்டில் பணம் எரிஞ்சிட்டே இருக்கும். இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா தேய்பிறை அஷ்டமியில ரொம்ப விசேஷமாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை அன்னைக்கு நைட்டில் வந்து மந்திரவாதிலாம் பூஜை பண்ணுவாங்களாம். இந்த செய்வினை வைக்கிறதுக்காண்டிலாம் ரொம்ப பயங்கரமாக கொடூரமாக பூஜைகள் நடக்கும்னு சொல்கிறாங்க. இதுதான் கால பைரவருங்க. ஹரிச்சந்திர மகாராஜாவுக்கு பின்னாடியே இருப்பார். இவரை வணங்கினா இந்த யம பயம், சாவு பயம்லாம் போயிடுமா. காசிக்கு நிகரான ஒரு கோயில்னு சொல்கிறாங்கங்க. பார்த்தீங்களா, சாமிக்கு எதிரிலே பக்கத்திலே சமாதி இருக்குது. இங்கே பணம் எரிக்கவும் செய்வாங்க, புதைக்கவும் செய்வாங்கங்க. திருச்சியோட பெரிய சுடுகாடு. 24 மணி நேரமும் இங்கே பணம் எரிஞ்சிக்கிட்டே இருக்குமாங்க. அதனால் இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா ஓயாமரி சுடுகாடுன்னு பேருங்க. ஓயாமல் பிணங்கள் எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறதால ஓயாமரி அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வராங்க. பக்கத்திலே பார்த்தீங்களா இங்கே ஒரு சமாதி இருக்குது. நம்ம போய் இப்போ ஹரிச்சந்திர மகாராஜாவை தரிசனம் பண்ணலாங்க. ஹரிச்சந்திர மகாராஜாவை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க. உண்மையை மட்டும் பேசுவார்னு சொல்லி நம்ம கதைகளும் கேட்டிருப்போம், புத்தகத்திலையும் படிச்சிருப்போம். அவர் ராஜாவாக இருப்பார். இறுதி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வெட்டியான் வேலை சுடுகாட்டில் பார்ப்பாருங்க. அதனால் அவருக்கு அங்கே கோயில் எழுப்பி பெரிய சிலையாக இருக்குது. ஒரு 10 அடி உயரத்தில் அவருக்கு சிலை வச்சுருக்காங்க. இதுதான் ஹரிச்சந்திரனோட சிலை. ஹரிச்சந்திரனோட பழைய கருங்கல் சிலையும் இருக்காங்க. விநாயகர், பைரவி, அதுக்கப்புறம் வலதுபுறத்தில் தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதுதான் அவரோட பழைய கருங்கல் சிலை. இவருக்கு பின்னாடியே கால பைரவர் சிலை இருக்குங்க. அதுவும் பெருசாக வச்சுருக்காங்க. 2 பேருமே ஒரே இடத்துல தரிசிக்கலாம். சாவு பயத்தை போக்குற கோயில். அது மட்டும் இல்லாமல் காசிக்கு நிகரான கோயில். 24 மணி நேரமும் பணம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கிற ஒரு கோயிலுங்க. திருச்சியோட ஃபேமஸ் சுடுகாடு இந்த ஓயாமரி சுடுகாடுங்க. பார்த்தீங்கன்னா காலபைரவருக்கு எதிரிலே பார்த்தீங்கன்னா கீழேயே ஒரு சமாதி இருக்குது. இது பல தலைமுறையாக இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு வரவங்க வேண்டிக்கிட்டு கயிறு கட்டிக்கிறாங்க, வாகனங்களுக்கும் படைக்கிறாங்கங்க. சாவு பயத்தை போக்கும், யம பயம் போக்குங்கிற விதத்தில் முக்கியமான கோயிலாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சமாதி தாங்க. அங்கே எதிரில் செட்டு போட்டிருக்காங்க. ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பணம் எரியிற அளவுக்கு அந்த சுடுகாடு இருக்குது. ரொம்ப பெருசு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அங்காளம்மன் கோயில்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இரும்பு கிரில் வச்சுருக்காங்கங்க. அதில் பார்த்தீங்கன்னா பூட்டு போட்டிருக்காங்க. இந்த பேய்க்காண்டி அந்த இதெல்லாம் மந்திரிகம் பண்ணி அதை பூட்டி வைக்கிறது தான் அர்த்தமாக. நிறைய வேண்டுதலுக்கும் பண்ணி வச்சுருக்காங்க. இதுவும் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வமாக பூஜைகள்லாம் பயங்கரமாக நடக்குமாங்க. அமானுஷ்யம் நிறைந்த ஒரு பயங்கரமான கோயில் தாங்க இந்த ஓயாமரியில் உள்ள இந்த ஹரிச்சந்திர மகாராஜா பைரவர் கோயில். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைன்னு நினைக்கிறாங்க. இது எரிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம வந்துட்டோம், அதை போய் பார்க்காம கிட்ட போய் பார்க்காம பயமாக இருந்தது நமக்கு. அது குழந்தைன்னு தான் அங்கே உள்ளவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே சுடுகாடுங்க. இது ஃபுல்லாக சுடுகாடு. அங்கே லைவாகவே பணம் எரிஞ்சிட்ருக்கு. 2 பணம் எரிஞ்சிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு செட்டில் பார்த்தீங்கன்னா 7 பணம் எரிக்கலாம் போல். அந்த அளவுக்கு பெரிய சுடுகாடு. அங்கே பார்த்தீங்கன்னா பணம் எரிஞ்சிட்டே இருக்கு பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, பெண்கள் தைரியமாக இந்த இடத்துக்கு வராங்க. நிறைய மக்கள் வராங்க. ஏன்னா கோயில் இருக்கிறதால சுடுகாடு பக்கத்தில் இருந்தாலும் நிறைய பேர் வராங்க. நம்ம ஊரில் தான் இருந்தால் சுடுகாடுக்குலாம் நம்ம போக மாட்டோம், பெண்கள்லாம் போக மாட்டோம். யாராக இருந்தாலுமே போக பயப்படுவோம். இங்கே ஆனால் சர்வசாதாரணமாக நிறைய மக்கள் வந்துட்டு போகிறாங்கங்க. பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் அங்கே போனால் எரிஞ்சிட்டே தான் இருக்கும். நீங்கள் வந்தால் பார்க்கலாம். பாருங்கள், பாடெல்லாம் கிடக்கு. இப்போ வந்து மின் தகனமும் பக்கத்திலே கவர்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மின்சாரத்தை அழுத்தினா நெருப்பு எரிஞ்சு சாம்பல் ஆகும்ல, அது போல் சுடுகாடும் பண்ணி வச்சுருக்காங்க. இருந்தாலும் இதில் எரிச்சா தான் நம்ம உடம்பு ஆத்மா வந்து புண்ணியமாகும், ஆத்மா வந்து சாந்தி அடைன்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் இதில் எரிக்க தான் அதை வேண்டிப்பாங்களாம். திருச்சியோட காவேரி கரையிலே இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க. பெரிய கடை வீதின்னு சொல்லுவாங்க. நான் லொக்கேஷன் கீழே தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த சாவு பயத்தை போக்குற அளவுக்கு ஒரு முக்கியமான கோயில்னு சொல்கிறாங்க. நிறைய பெண்களும் தைரியமாக வந்துட்டு போகிறாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றிங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வந்து பாருங்கள். 24 மணி நேரமும் புனங்கள் ஏரியும் ஒரு பயங்கரமான கோயில், விசித்திரமான கோயில் திருச்சியில் இருக்குது. கண்டிப்பாக வந்து பாருங்கள். நன்றி.